ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து மகாநதி சீரியலுடைய அப்கமிங் எபிசோட் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து காவேரியும் விஜயும் ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்காக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் செஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக நீங்கள் தெரிவிங்க. ஸோ இன்றைக்கான எபிசோட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெண்ணிலாவை வந்து கூப்பிட்டு போயிருக்காரு. டாக்டர்கிட்ட வந்து என்ன பிரச்சனை டாக்டர் வெண்ணிலாவுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து இதுக்கு பேர் வந்து டிசோசியேட்டிவ் அம்னீஷியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் வந்து சொல்கிறாரு. இது வந்து சரி பண்ணிட முடியுமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, டாக்டரும் வந்து அதெல்லாம் சரி பண்ணிடலாம், இதெல்லாம் எப்பயோ சரி பண்ணிகிட்ருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்கிறாரு. விஜய்க்கு ஒரே சந்தோஷம். அவர் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, கூடவே தெரிஞ்சவங்க கூடவே இருந்தாங்கன்னா இன்னுமே சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபாரின்லேருந்து டாக்டர் கூப்பிட்டு வந்தாலும் பரவாயில்ல டாக்டர், எப்படியாச்சும் வெண்ணிலாவை நீங்கள் வந்து சரி பண்ணிடணும், அதுதான் எனக்கு தேவை, எவ்வளோ காசை பற்றிலாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டாக்டரும் சரிங்க, இந்த மாதிரி வந்து சில டெஸ்ட்லாம் இருக்க வேண்டியது, அதை எடுத்துகிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டு இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா விஜய் வந்து வெளியே வராரு. விஜய் வெளியே வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு காவேரிக்கு தான் வந்து கால் பண்ணுறாரு. கால் வந்து ஒரு ரிங் போயிருக்கு. உடனே அந்த இடத்துக்கு ராகினி வராங்க. ராகினி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை எடுத்து இன்னுமா இந்த விஜய் வந்து காவேரி நினச்சிட்ருக்கான் வெண்ணிலாவை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணதுக்கப்புறமா கிளம்பி போயிடுறாங்க ராகினி. இந்த டைமில் வந்து காவேரி வந்து வராங்க. ஃபோனை பார்க்குறாங்க. என்னாச்சு விஜய் இன்னும் ஃபோனே பண்ணலையே, அவர் ஃபோனே பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்க டைமில் வந்து ராகினி கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. ராகினி வந்து காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இன்னுமா நீ வந்து விஜய் ஃபோன் பண்ணுவாருன்னு நினச்சிட்ருக்க, ஒய்யோ நீ ஏன் தான் இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து காவேரியை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. நீ முதல்ல கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. நீ தாம்மா ஃபஸ்ட்டு கிளம்பணும், உனக்கு தான் எல்லாமே இந்த வீட்டில் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்கிறாங்க. ராகினி அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஓ இந்த தாலி சென்டிமெண்ட் வச்சு ஏமாற்றலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கியா, எவ்வளோ தான் விஜய் வந்து உனக்கு தாலி கட்டியிருந்தாலும் வெண்ணிலாவை தான் அவருக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நீ இன்னும் அதெல்லாம் நினச்சிட்ருக்காத அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு விஜயை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாயை மூடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ராகினி கிட்ட வந்து சொல்கிறாங்க. ராகினி வந்து உனக்கு இன்னும் நக்கல் ரொம்ப அதிகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே வந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, காவேரி உடனே வந்து மனசு தாங்க முடியாமல் தாத்தா கிட்டே ஓடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த சைடில் என்ன காட்டுறாங்கன்னா, யமுனா வந்து குமரன் கிட்டே பேசிகிட்ருக்காங்க. குமரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன யமுனா, நான் வந்ததுலேருந்தே வந்து நீ ஒரு மாதிரியாக பிடிக்காத மாதிரியே இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க டக்குன்னு யமுனா. இல்லை யமுனா எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம் மாமா கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நிவின் ஏற்கனவே வந்து காவேரி தான் பிடிக்கும்னு சொல்லிகிட்ருக்காரு. இந்த டைமில் வந்து காவேரி பற்றி நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து குமரன் மாமாகிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து, காவேரி இந்த நிலமையில் இருக்கும்போது நம்ம வந்து விட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, என்னால் தாங்கிக்க முடியல மாமா, எனக்கு என்னையும் மீறியே வந்து இந்த மாதிரி ஒரு பதட்டம் வருது, சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ இந்த மாதிரிலாம் இருந்தனா நிவினுக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காமலே போயிடும், ஸோ நீ முடிஞ்ச அளவுக்கு உன்னை மாற்றிக்கோ, நிவின் வந்து எப்பயுமே உனக்கு துரோகம் பண்ண மாட்டான், காவேரி மேலே இப்போ இருக்கிறது அவனுக்கு அக்கறை தான், தயவு செஞ்சு அவன் முன்னாடி இப்படிலாம் பண்ணி தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து ஒரு நல்லதாகவே அட்வைஸ் கொடுக்குறாரு. உடனே வந்து சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, காவேரி வந்து தாத்தா கிட்டே வந்து போய் பேசுகிறாங்க. தாத்தா இந்த மாதிரி விஜய் கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா அப்படின்னோடனே, ஏம்மா நீ விஜய் கால் பண்ணலன்னு காத்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியுதுமா, நீ தான் வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்தாலும் அவள் வந்து இப்படி பண்ணுறதுலாம் ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. உடனே வந்து இந்த மாதிரி வந்து சொல்லும்போது உன் நிலைமை என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் சென்று வந்து தாத்தா வந்து காவேரியும் வந்து பேசிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து
தாத்தா வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாரு. என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா விஜய், எங்கே போயிருக்க, ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தாத்தா, வெண்ணிலாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, டாக்டரை பார்த்தியாப்பா, என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்குறாரு. அதுக்கு விஜய் வந்து, ஒன்றும் இல்லை தாத்தா, இதை சரி பண்ணிடலாமா டாக்டர் சொன்னார். ஆனால் வந்து அதான் தாத்தா வந்து என்ன கேட்குறாருன்னா, நீ ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, நீ வீட்டிலே கூடவே வச்சு பார்த்துக்கணுன்னு சொன்னல, அதுதான் அப்படின்னோடனே விஜய் வந்து, ஆமாம் தாத்தா, டாக்டரும் வந்து கூடவே வச்சு வீட்டிலே பார்த்துக்கிட்டா தான் நான் சீக்கிரமாக சரியாக போகும்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு கேட்ட உடனே தாத்தாவோட ஃபேஸ் வந்து ரொம்பவுமே வந்து ஷாக் ஆகிடுது. உடனே வந்து ஒரு தாத்தா உடனே என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துக்கிற மாதிரினா வந்து கேர்டேக்கர் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, தாத்தாவும் சரிப்பா கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெண்ணிலா வந்து வீட்டிலே கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருந்தாங்கன்னா அவளுக்கு சீக்கிரமாக மெமரி வந்து ரீகலெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாரு. உடனே வந்து தாத்தாவுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இந்த விஜய் வந்து ஏன் தான் இப்படி பண்ணுறான், வெண்ணிலா வந்து அவர் வந்து சரி பண்ணுறதுல அவருக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, எனக்கு அவருக்கு விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் காவேரியோட மனசை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறானேன்ற கவலையும் அவருக்கு வந்து கூட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.